அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர்ல இருந்து ரவி ஜெயக்குமார். திருப்பூரிலே வாவிப்பாளையம் என்ற இடத்தில் குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக ஜோதிட கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அழைத்த வண்ணம், அதாவது எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தலைப்புனா, யோகிகளும் வக்ர கிரகங்களும் எப்படி பலன் தரும் ஜோதிட அப்படிங்கிற விஷயத்த பேசலான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பு அடிப்படையில் இப்போ நான் பேச வாய்ப்பு தந்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மற்றும் நிறுவனர் அவங்க காளீஸ்வரி மேடம் அவங்களுக்கும், குபேர கலச துணைத் தலைவர் லட்சுமணன் அவர்களுக்கும், பொருளாளர் செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் குமார், ஒருத்தர் பேர் என்ன, பாலமுருகேசன், அவர் பேர் தான் எனக்கு நல்லா தெரியும், அவர் பேர் இப்போ டக்குன்னு மறக்குது. சரி, ரைட், ஓகே. பாலமுருகேஸ்வரர் அவருக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்ப நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் சேனல் அடிப்படையில் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் எப்படி சொல்றதுன்னா, ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு உள்ளுக்க. அது ஒரு புதையல் மாதிரி அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நம்ம அடிப்படையில் ஜோதிடத்துக்கு உள்ள நுழைஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். கர்ண அடிப்படையில் தான் உள்ள வந்தேன். கர்ணத்தை தொட்டு தான் மற்ற விஷயங்களை பேசணுமா, முடிவெடுக்கணுமா, ஒரு விஷயத்த பதிவு பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓடுற கர்ணம் பவகர்ணம். பவகர்ணத்தின் அடிப்படையில் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நான் வேணான்னு தான் இருந்தேன். இருந்தாலும் அந்த பவகர்ணனை விடலை. சரி, திரும்ப திரும்ப அதை தூண்டுதல் பண்ணி இன்னைக்கு பேச வச்சதுக்கான வாய்ப்பை கொடுத்துருச்சு. சரியா? பவகர்ணத்தில் இன்னைக்கு பவகர்ணம் ஓடுது. நாம் அடியேன் பவகர்ணம். சரிங்களா? அப்போ பவகர்ணம் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படி நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தேன், என்ன காரணம் ஓடுது அப்படின்ட்டு. அப்படி பார்க்குறப்ப அது பவகர்ணம் இருந்துச்சு. சரி, ரைட்டு, அப்போ நம்மளுக்கு நேரம் தான் பிரபஞ்சம் இடம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அடிப்படையில் பவகர்ணத்தை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லிட்டு அடுத்த ஜோதிட கருத்துக்களை உள்ள போகலாம். அதாவது பவகர்ணம்னா என்ன? சிங்கம் தான் அதுக்கு கர்ணாதிபதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், கர்ணாதிபதி சிங்கமாக இருக்கிறனால சிங்கத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, அதாவது பவம் ஏன் சிங்கத்துக்கு தலைமை பொறுப்பு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காட்டுக்கு ராஜான்னு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ, ஏன்னா எந்த விதத்திலையும் ஒத்து போகாத ஒரு மிருகம் பாத்தீங்கன்னா சிங்கம் தான். ஆனா காட்டுக்கு ராஜான்னு பேரை கொடுத்துருக்காங்க அப்படிங்க அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்ப, அலசி பார்த்தப்பதான் தெரிஞ்சுது. என்னன்னா, அதாவது யானையோட பலமும் இல்லை சிங்கம். யானையோட பலம் கிடையாது, நரியோட தந்திரமும் கிடையாது. நரிக்கு தான் தந்திரம் அதிகமா இருக்கும். சரிங்களா? நரியோட தந்திரமும் கிடையாது. சிறுத்தையோட வேகமும் இல்லை. சிறுத்தையோட வேகமும் இல்லை. அப்போ ஒட்டகத்தோட உயரமும் இல்லை. சரியா? எதுலயும் அடங்காத ஒரு மிருகத்துக்கு, அதிக நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகத்துக்கு ஏன் காட்டுக்கு ராஜான்னு கொடுத்தா? சரியா? அப்போ அந்த காட்டுக்கு ராஜான்னு ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் உள்ள கண்ணாதான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க அற்புதமா. அந்த அடிப்படையில சிங்கம் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அந்த 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் தூங்குறது மிருகம் எதுனா சிங்கம் தான். சரிங்களா? அப்படி இருக்கிற ஒரு மிருகத்தை காட்டுக்கு ராஜான்னு பேர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப என்ன காரணம் அப்படின்னா, வேட்டைக்கு போகும்போது வாங்காத குணம் அதுகிட்ட இருக்கும். வேட்டைக்கு போகும்போது வாங்காத குணம். அதாவது ஐயோ உயிர் போயிருமே, புலியா இருந்தா என்ன செஞ்சான் அங்க இருந்தே. ஆனா சிங்கம் என்ன செய்யாது, பதுங்காது. சரிங்களா? அப்போ அது பார்க்கும்போது அட்டகாசமா இது என்ன செய்யும், வேட்டைக்கு பிறப்பிட்டுச்சுன்னா ஒரு பொருளை எத்தனை பெரிய பொருளா இருந்தாலும் சரி, தன்னோட கீழ்பட்ட பொருள் வேட்டைக்கு போகாது. முயல், எலி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. தனக்கு மேல உயரமா இருக்கிறவங்க தான் வேட்டைக்கே போகும். சரிங்களா? யானையோட கூட போட்டி போட்டு நிற்கும். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. எக்காரத்தை கொண்டு பின் வாங்காத குணம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சிங்கத்து இருக்கிறதுனாலதான் காட்டுக்கு ராஜா சிங்கம்னு பேர் வச்சாங்க. ஒண்ணு. அதே மாதிரி தலைமை பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தான் உண்டு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? நான் கூட இப்ப சோயிட சங்கம் வச்சு நடத்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, உடன்பாடும் கிடையாது. சரியா? நம்ம டீச்சரா இருந்தோம்,
ரைட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டீச்சர் வேலை போயிடுச்சு, வெளியே எங்கள் வீட்டில் ஒரு வேலை இருந்தாங்க. சரி ரைட்டு நம்ம இப்போ பொதுவாக ஜோதிடம் பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் உள்ள என்றானோம். ஆனால் ஒரு வாட்டி கணத்தை பற்றி பேசிட்டு மக்கள் எல்லாமே உசுப்பேத்திட்டு இனங்களமாக்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, உசுப்பேத்தி மேலே ஏறி வச்சுட்டாங்க. அது மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. சரியா? இப்ப விட முடியல. அதாவது ஒரு தீட்டுன்னு ஒரு விஷயம் தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் விடாத ஜோதிடம்ங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ. சரியா? இப்ப அதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஜோதிடம் நம்மளை நோக்கி வந்துச்சு. இப்ப என்ன செஞ்சோம், அதை நோக்கி நம்ம ஓடுற மாதிரி வந்துருச்சு. சரியா? அது எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. அதாவது 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, சூரிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சரியா, செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சரிங்களா, அதே மாதிரி சித்திரை மாசம், ஆவணி மாசம், ஐப்பசி மாசம், மாசி மாசம் பிறந்தவங்க, இது மாதிரி இடங்களுக்கு சோசியம் ஆட்டோமேட்டிக் வந்துடும். சரியா? இதுல அடியான் வந்து எல்லாத்துலயுமே இருக்குது. சித்திரை மாசம் பிறந்திருக்கிறேன், பவகரத்துல பிறந்திருக்கிறேன். பவகரணம்லாம் ஜோதிட ஆராய்ச்சியே பவகரணம் தான். சரியா? ஜோதிடத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு முதல் கரணம் எதுனா பவகரணம் தான். அதாவது கர்ணத்திலேயே முதல் கரணம் எது? அதுதான். அப்போ 1ஆம் நம்பர் அதான். சரியா? 1ஆம் நம்பர் அதானே. அதனாலதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப தலைமை பொறுப்புக்கு ஏற்ற இது எதுனா அதுதான். அதே மாதிரி சிவன் கோயில கும்பாபிஷேகம் நடத்தணும்னா பவகரணத்துல கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த கம்பீரத்தை காட்டுறதுக்காகும். சரிங்களா? தலைமை பொறுப்பு, கம்பீரம், புது ஆடை மணி அணியிறது, புது விசேஷம் செய்யறது, புதிய ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பவகரணத்துல செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்டிப்பாலுமே. அப்போ திருச்சியில ஒரு மீட்டிங் அழைச்சிருந்தாங்க. முதல் மேடைன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. சரி ரைட், நம்மளும் வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம தலைமையில செய்யணும்னு சொல்லும் போது மறுக்க முடியாதுல்ல. அவங்க சரி வரேன் அப்படின்ட்டு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் என்னோட சேர்ந்து 2 பேரை போட்டிருந்தாங்க. மொத்தம் 3 பேர் என்னுடைய நண்பர்களை தான் போட்டிருந்தாங்க. 3 பேரே போட்டிருந்தாங்க. அந்த 3 பேருமே பவகரணம். நல்லா பெஸ்ட் புரிஞ்சுக்கு. எப்படிங்க? இப்படித்தானே அமைதி பிரபஞ்சம் கொடுக்குது. அப்ப 3 அப்பதான் நினைச்சேன் அன்னைக்கான காரணம் இல்ல. ஆனால் 3 பேருமே பவகரணத்தை வச்சுதான் என்ன செஞ்சாங்க, அந்த விழாவே ஆரம்பிச்சாங்க. சரியா? அப்ப அதுலயே ஒருத்தர் பேசுறதுக்காக ஒருத்தர் அழைச்சாரு. ஃபர்ஸ்ட் பீச் அவர் கொடுக்குன்னு சொல்லி முருகேசன் சொல்லி ஒருத்தர் அழைச்சாங்க. துறையூரை சேர்ந்தவர் அவரு. அவரும் பவகரணம். சரிங்களா? அப்ப மிக அற்புதமா மேடை அமைஞ்சு போச்சு. நல்லா அட்டகாசமா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே 30-40 பேர் பக்கமா வந்திருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப அற்புதமா அமைஞ்சது. அது மாதிரி பவகரணத்துல ஒரு விழா வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி அது புது விழா நான் சொல்றது. சரிங்க? தொடக்க விழா வச்சா இன்னைக்கு கூட நீ கேட்கலாம்ல, இன்னைக்கு அதுல தானே வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அதுல அது சொல்ல ஒரு ஒரு விழா தொடங்குறதும், சரிங்களா, சரிங்களா, ஒரு புதுச்சேர்ச்சி எடுக்கிறதும் இதெல்லாம் பவகரணத்துல செஞ்சா மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதாவது சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் அங்கதான் நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கோயிலுடைய கும்பாபிஷேகம், அதாவது முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எந்த கரணத்துல நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்றேன். சரிங்களா? அது கரசை கரணத்துல நடக்கும். இதுல கரசை கரணத்துல நடக்கும். இது வந்து சிவன் கோயில் இது வந்து பவகரணத்துல நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி கரசை கரணத்துல எந்த கும்பாபிஷேகம் நடக்கும்னா முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் கரசை கரணத்துல நடக்கும். ஏன் அங்க அப்படின்னா நட்சத்திரம் அங்க இருக்குது. அதாவது குரு பகவானும் சந்திர பகவானும் அதிபதியா வராங்க அவங்களுக்கு. அப்ப குரு உட்கார்ந்துருக்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டினா நட்சத்திரம். சரிங்களா? அப்ப அதே மாதிரி சந்திரன் உட்கார்ந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? அப்ப கிருத்திகை நட்சத்திரம். சரிங்களா? அப்போ இது ரெண்டும், அதாவது குரு உச்சமாவது பூசத்துல, சந்திரன் உச்சமாவது கிருத்திகையில. அப்ப கிருத்திகையும் சனி பூசமும் யாருக்கு உகந்த நட்சத்திரங்க? முருகனுக்கு உகந்த நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்க. தைப்பூசம் கொண்டாடுவாங்க, கிருத்திகை நட்சத்திரத்துல முருகனுக்கு வழிபாடு பண்ண போவாங்க, விரதம் இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் அது அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதனால முருகன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எந்த இதுல நடக்கும்? கரசை கரணத்தில் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பவகரண கும்பாபிஷேகம் சிவன் கோயில் எல்லாமே பவகரணத்துல தான் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அதுக்கு நட்சத்திர உட்பாடு இருக்குதாங்க. சரிங்களா? அதையும் என்ன சொல்லிடுறேன். அஸ்வினி நட்சத்திரம் உச்சமான நட்சத்திரம் எது? சூரியன் உச்சமான நட்சத்திரம் அஸ்வினி. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் உச்சமான நட்சத்திரம் அவிட்டம். சரிங்களா? அவிட்டம்னா உடுக்கை. சரிங்களா? அங்க அஸ்வினா பாம்பு. சரிங்களா? அப்ப பாம்பு உடுக்கை யார்கிட்ட இருக்கும்? சிவன் இருக்கும். சரிங்களா? சிவன் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துல நடக்கும். சரிங்களா? அதான் அதுக்கான அடிப்படையில் தான் நடக்குது, வழிபாடுகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ரைட், ஓகே. அப்போ நாம என்ன சொன்னோம்? வக்ர கிரகங்களை பத்தி நோயோகியை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஜோதிடர்களா இருக்கிறோம் ஜோதிடர்கள் அனைவருமே எக்காரணத்தை கொண்டு வேணா செக் பண்ணி பாருங்க. எல்லா ஜோதிடர்களுமே ஒண்ணு லக்னாதிபதி 8ல இருக்கும், இல்ல லக்னாதிபதி 6ல இருக்கும், லக்னாதிபதி 12ல இருக்கும். இல்ல அப்படின்னா அவயோகி திசை நடக்கும். இப்போ கரண்ட்ல நல்லா வச்சு புரிஞ்சுக்குங்க. அவயோகி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு, திசை நடக்கும், நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கோம். சரிங்களா? இப்படித்தான் ஜோதிடர்கள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இப்ப எனக்கு வந்து அவயோகி திசை ஓடுது. சரிங்களா?
அப்ப எனக்கு சுக்கர தோசை நடக்குது, சுக்கரன் தான் எனக்கு அவயோகி, சரிங்களா? ஆனால் இதுல வந்து ஜோதிடத்துல வந்துட்டால் அந்த திசை நடக்கிறப்ப தப்பிச்சுக்கோன்னு அர்த்தம். ஏதாவது தொழில் செஞ்சானா நிச்சயம் மாட்டிக்கவே ராஜா, மாட்டிக்கவேன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ அதாவது இந்த ஜோதிடர்கள் அனைத்து இடத்துலயுமே இப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒண்ணு பெண் குழந்தைகள் மட்டும் இருப்பாங்க, இல்ல வாரிசே இல்லாம இருப்பாங்க, சரிங்களா? இல்ல பண பிரச்சனையில சிக்கி இருப்பாங்க, இல்ல குடும்ப பிரச்சனையில சிக்கி இருப்பாங்க, சரி, இல்ல மனைவி ரெண்டு மனைவிக்கு ஒரு மனைவிக்கு மேல இன்னொரு மனைவி கட்டி இருப்பார், சரிங்களா? அதெல்லாம் வருமானம் இருப்பாங்க, சரிங்களா? இது மாதிரி ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டா ஜோதிடத்துக்குள்ளே வா. ஜோதிடம் பார்க்க வரவனே அப்படி வர ஏதாவது கஷ்டம்னாலும் ஜோதிடமே பார்க்க வரா. நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. அப்ப அவங்களுடைய 12 கட்டத்துல எந்த கட்டமா இருக்கும் அப்படின்னா 8வது கட்டம் தான் முதல் கட்டம். நல்லா வச்சு புரிஞ்சுக்கு. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது 8ஆம் இடம் தான். கஷ்டம், நஷ்டம், இழப்பீடு, அவமானம், இது எல்லாத்துக்கும் 8ஆம் இடம் சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்றவன் யாருங்க? சோசிக்காரன் தானே. அப்ப அவனுக்கு எத்தனாம் இடம்? 8ஆம் இடம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரியா? 8ஆம் இடத்துக்காரன் தானே பதில் சொல்றோம். அப்ப நம்ம 8ஆம் இடத்தை தொடாம பலன் சொல்றோம், அங்க பலிதமாக அவன் வைக்கிற ஒப்பேரியில இருந்து அவன் சொல்ற பாவகத்துகள் இருந்து எல்லாத்தையும் கேட்கணும் நீ. அப்படின்னாதான் அந்த பாவத்துக்குள்ள நீ வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா வேலை பார்க்க முடியாது. சரி, சுடுகாடுன்னு சொல்றோம், சரி, சுடுகாட்டு விஷயத்துக்கு மந்திரம் சொல்ற பவர் யாருக்குன்னா சோசிக்காரனுக்கு தான், சரிங்களா? கஷ்டங்கள் இல்லாம யார், சரிங்களா? அதே மாதிரி கஷ்டப்படாம யாரும் ஜோசியர் ஆவறது இல்லை. சோசியம் பார்க்கறது இல்ல, கஷ்டப்படாம யாரும் சோசியம் சொல்றது இல்லை. ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது அந்த விஷயத்தை கொடுக்கும். வக்கர கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 35 வயசுக்கு மேல கண்டிப்பா ஜோசியத்துக்குள்ள வந்துருவாங்க, சரிங்களா? வக்கர கிரகங்கள் இருக்கு, அப்ப ஜெயிக்க முடியும், சரிங்களா? ஒரு வக்கர கிரகம் இருக்கு, சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 35 வயசுக்கு மேலதான் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும், சரியா? இப்ப தொழில் கர்மா தான், சனிதான். அப்ப அது வக்கரமா இருந்துச்சுன்னா என்ன செய்ய? குத்துராசன் குத்துன்னு குத்தி அதுக்கப்புறம் 35 வயசுக்கு மேலதான் அனுபவத்தோட அவர் ஜெயிக்க வருவார். அனுபவம் ஜோசியத்துக்கு என்ன முக்கியங்க? அனுபவம் முக்கியம், அவமானம் முக்கியம், அடி முக்கியம், முக்கியம், சரிங்களா? இது எல்லா சித்திரவாதையும் செஞ்சு அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு புத்திமதி சொல்ல முடியும். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க. அப்ப பாதிக்காதவன் புத்திமதி சொல்ல முடியாது. எங்க இருந்து ஜோசியம் உனக்கு வந்துச்சு? அறிவு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு பின்னாடி நிறைய பேர் குத்தி இருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அறிவுங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கும், சரியா? இப்ப மேடையில பேசும்போது நாம வேணா காசியா இருக்கலாம், நல்ல பெஸ்ட் புரிஞ்சு. இதுக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் கண்டிப்பாலுமே. அப்போ ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா மிக ஒவ்வொரு கிரகம் செவ்வாய் வக்கரமாவது அப்படின்னா என்ன செய்வீங்க? செவ்வாய் கேது செய்து செவ்வாய் வக்கரமாவது அப்படின்னா செவ்வாய் வக்கரம்னு ஒரு பெண் ஜாதத்துல இருந்துச்சுன்னா கணவனால தொல்லைன்னா தொல்லை. நல்ல பெஸ்ட் புரிஞ்சு. செவ்வாய் வக்கரமா இருந்தா செவ்வாய் தான் கணவன் அப்படிங்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்த பதிவு பண்றேன். செவ்வாங்கிறது 2 பேத்துக்குமே மங்களகாரன் தான். யாருக்கு? ஆணுக்கும் மங்களகாரன் தான், பெண்ணுக்கும் மங்களகாரன் தான், சரிங்களா? மங்களகாரன்னா என்ன? திருமணம்னு அர்த்தம். அப்ப திருமண விஷயத்துல கை வைக்கும்னா 2 பேத்துக்கும் கை வைக்கும் செவ்வாய் வக்கரமா இருந்தா, சரிங்களா? 35 வயசு வரைக்கும் அதுக்குள்ள போக முடியாது. போயிட்டாருன்னா இன்னும் ஜெயிக்க முடியாது, சரிங்களா? போக முடியாது, போயிட்டாருன்னா ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சு அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாழ்ந்து காட்ட முடியாது, சரிங்களா? அது ஒரு விஷயத்தை கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா எப்படி சார் போக முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் போறது எப்படி போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வேளை யோக நட்சத்திரம் நிக்குது அப்படின்னா அது திருமணத்தை கொடுத்துரும். நல்லா வச்சு புரிஞ்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்ப பாதிப்பு வரணும்னா அந்த பாதிப்பு கொடுத்தானே ஆகணும். திருமணத்தை கொடுத்து பாதிப்பு கொடுக்கறது அவங்க கிரகம். ஒருத்தர் கல்யாணமே ஆகாமையே வச்சுக்கும், பாதிப்பே இல்லாம வச்சுக்கோ, சரிங்களா? ஆனா அதுக்கு எத்தனை பேருக்கு பதில் சொல்லி ஆகணும்? என்னாச்சுன்னு அவன் சொல்றதுக்கு பயந்துகிட்டே ஒண்டிட்டு போறான். சொல்றதுக்கு பதிலுக்கு சொல்றதுக்கே பயந்துகிட்டே ஒண்டிட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்துருது, சரிங்களா? அப்ப அவர் அதனால அவமானப்படுறாரு. அதனால அவமானம் அவனுக்கு. அப்ப அந்த வயசு வந்துட்டாவே, அதாவது சொல்லுவாங்க 21 வயசு வரையும் ஒரு குழந்தை நல்லா படிச்சிருக்கணும், சரிங்களா? 21 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள நல்ல தொழிலுக்கு போயிருக்கணும், சரிங்களா? 25 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள நல்ல கல்யாணம் பண்ணிருக்கணும். 29 வயசுல இருந்து 33 வயசுக்குள்ள நல்ல குழந்தை பெற்றிருக்கணும். அப்பதான் அவன் சரியான மனுஷன், புரிஞ்சுக்கங்க. இதுல ஏதாவது ஒண்ணு பெயிலா போச்சு, மாறி போச்சுன்னா அவன் போராட்டத்தோட வாழ்ந்தாகணும். நல்ல புரிஞ்சுங்க. அப்ப இதுல மாறிப்பட்டவன் தான் என்ன ஜோடித்துல வந்துடுறான். இப்ப 37 வயசு வரைக்கும் ஒரு கல்யாணம் பண்ணாம இருக்கான். அப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடறான்? ஜோடித்துல வந்துடுறான். என்னாச்சு? அவன் எப்படி வந்தான்? ஒவ்வொரு சோசியலை பார்த்து என்ன செஞ்சிடறான்? அவன் பலன் சொல்ற இடத்துக்கு வந்துடுறான். நல்ல புரிஞ்சுக்க. அவன் ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அந்த கிரகத்தை அவன் சொல்றான், ஏய்யா நீ சோசியலையே பார்க்க போன, எப்படியா படிச்சுக்கிட்ட அப்படின்னா, ஐயோ சொல்லி எல்லாம் 27 லட்சம் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, 12 ராசி மனப்பாடம் ஆயிடுச்சு, நான் ஜோசியமே சொல்ற அளவுக்கு வந்துட்டேன், இப்ப எல்லாரும் ஜோசியம் பாக்குறாங்க அப்படிங்கிறான், சரியா? அப்போ அவனை எப்படி தள்ளு பிரபஞ்சம் முடிவு பண்ணுதோ அந்த வகையில தள்ளி இருக்கு.
அப்ப வாய்ப்பு மனுஷனுக்கு எந்த விதத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு உண்டு. புதன் வக்கரமா இருக்கு, புதன் அவயோகியா இருக்கு அப்படின்னா அவங்க பெண் குழந்தை மட்டும் 90% கிடைக்கும். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்க. புதன்னா பெண்ணு, சரிங்களா? அப்ப புதன் அவயோகியாவோ இல்ல வக்கரமாவோ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெண் குழந்தை உதயமாகும், சரிங்களா? அவங்க குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கா. புதன் வக்கரமா இருந்தாவே குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா வீரியஸ்தானத்தினுடைய பவர் புதன் அதுல, சரிங்களா? காலபுருஷனுக்கு 3வது தானே புதன். அப்ப வீரியமே அங்க கெட்டு போயிருது. அப்ப வீரியம்னா என்ன அர்த்தம்? அதாவது குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, குழந்தை இருந்தால் குடும்பம் சரியா இருக்காதுன்னு அர்த்தம், சரிங்களா? புதன் அவயோகியா இருந்தா, சரிங்களா? அப்போ அதே மாதிரி பெண் குழந்தை மட்டும் தான் அங்க 90% வரும். பெண் குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஆண் குழந்தை வேணா வரலாம், தப்பு இல்ல. அப்ப புதன் அவயோகியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பாதிப்புங்கிற விஷயத்தை கொடுத்துருது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பிரபஞ்சம் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்குது. புதன் வக்கரமானா மாமை வீட்டுக்கு ஆகவே ஆகாது, சரிங்களா? மாமன் வீட்டுல பொண்ணு கட்ட முடியாது, சரிங்களா? அதாவது ஒரு காலிமனையை வாங்கி வச்சிருக்க முடியாது, சரிங்களா? இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அடுக்கிட்டே போலாம். அதோட அர்த்தம் என்ன இருக்குதோ அதெல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதிக டிகிரி வாங்கி அவயோகியா இருந்தா, அதிக டிகிரி வாங்கியிருந்தா முத வேலையை அர்த்தம் செய்ய வைக்கும். புதன் அவயோகியா இருக்குது, என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அதிக டிகிரி வாங்கி ஆத்மகாரன் அமைந்தேன் அப்ப நீ விதி அப்படின்னு சொல்லி உள்ள பிடிச்சி தள்ளிடும், சரிங்களா? மாத்தி வெளியே வர முடியாது, சரிங்களா? அப்போ ஒரு அவயோகி வந்து அதிக டிகிரியில இருந்தாலோ நட்சத்திரத்தில் இருந்தோ ஆட்டோமேட்டிக்கா அவயோகி வேலை செய்யற மாதிரி வந்து அவயோகி வேலை தான் செய்யணும். அது மூலம் தான் முன்னேற முடியும், அது மூலம் ஜெயிக்க முடியும், சரிங்களா? இப்ப எனக்கு சுக்கிரன் தான் அவயோகி. இந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து திருமணத்துக்கான ரெடிஸ்மெண்ட், அதாவது வாழ்க்கை பாதிச்சு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை ஆண் வாரிசு உருவாகி ஆண் வாரிசு பிறந்து ஜோதிடத்துக்குள்ள வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே சுக்கிரதசை தான். இது அனைத்தும் சுக்கிரதசை கொடுத்ததுதான், சரிங்களா? அப்ப எப்படி அவயோகின்னு முடிவு பண்ணுவீங்க, சரியா? அப்போ அவர் நிக்கிற நட்சத்திர சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சரியா? சந்திர நட்சத்திரத்துல நிக்கிறாங்க, சரிங்களா? சந்திர நட்சத்திரத்தில் நிக்கிறதுனால அப்ப என்ன செய்யுது? சந்திரன் வந்து அதாவது யோகமும் இல்ல அவயோகியும் இல்ல, சந்திரன் பயணத்துக்கான கிரகம், சரிங்களா? நான் ஊரா போய் பார்ப்பேன் ஜோசியம். எனக்கு இதெல்லாம் இப்பதான் தெரியும். நான் பார்க்க ஆரம்பத்துல இருந்து வண்டி எடுத்துட்டு பெரட்டனா எந்த ஊர்ல கூப்பிடுறாங்களோ அந்த ஊருக்கு போயிருவேன், சரிங்களா? எல்லாருமே ஆபீஸ் போட்டு உட்காந்து பார்ப்பாங்க. நான் மட்டும் என்ன செய்வேன்? ஊரா சுத்துவேன், சரிங்களா? அப்போ அன்னைக்கு ஊரா சுத்துறதுனால எந்த ஊர்ல போய் ஜோசியம் மேடை போட்டாலும் எனக்கு ஆள் இருப்பாங்க. இதான் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சு பிரபஞ்சம் கொடுத்த கிட்டு. அன்னைக்கு வந்து அவமானம் தான், எல்லாருமே என்னை பார்த்து அவமானமா பார்த்தாங்க. என்ன சார் நீ எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு ஒரு வாத்தியாரா இருந்துட்டு இப்படி போய் ஊரா போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தகுதி என்னாச்சு, மரியாதை என்னாச்சுன்னு கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கு அவமானம் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு மக்கள் இடத்துல நான் தலைவனா இருக்க முடியாது. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு, சரியா? இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் மீட்டிங் நடத்த முடிய மாட்டேன்னா எந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல 10 பேர் இருப்பாங்க, அவங்கள வச்சு அந்த மீட்டிங் நடத்திடலாம், சரிங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு எனக்கு, சரியா? ஆனால் பல அவமானத்துக்கு அப்புறம் தான் அது கிடைச்சது. பல அவமானம், பல ஏமாற்றம், பல கஷ்டம், அதுக்கப்புறம் தான் இது கிடைச்சது. ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. இப்ப சினிமா நடிகர்ல இருந்து நீங்க எடுத்து பாருங்க, பெருசா சொல்லுவாங்க நான் ஜெயிச்சுட்டேன், எல்லாம் அப்பா அம்மா விட்டு வந்தவனா இருப்பேன், சரியா? இல்ல பூர்வீகத்தை விட்டுனவனா இருப்பேன், சரிங்களா? இல்ல வாழ்க்கையில அடிபட்டு சித்திரவதை பண்ணவனா இருப்பேன், இல்ல உழைக்க தெரியாம ஒடியாந்தவனா இருப்பேன். அவங்க தான் இன்னைக்கு ரிச் ஃபேமிலியில பெரிய ஆளா இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோ. உண்மையுமே வெளியில பாருங்க, பிரபஞ்சம் காட்டுற பவர், முன்னேற்றத்துல இருக்கிற அனைத்து மனுஷனு எவனா 100ல 1 தான் பூர்வீக சொத்து வாழ்ந்துட்டு இருப்பான். அவனு பூர்வீக சொத்தை வச்சு வாழ்வான், சரியா? அவனா சுயமா சம்பாரிச்சு பொழைச்சு அந்த ஊர்லயே முன்னேறி காட்டிட்டானா இது ஜோதிடமே கிடையாது, சரியா? எல்லா ஏதாவது ஒரு வேலை அடிபட்டு ஏங்க கல்லுல போய் எந்த சூரிய வம்சத்தை சொல்லுவாங்கல்ல, அதாவது உளி வந்து வலிக்கும்னு நினைச்சா அந்த கல் வந்து சிலையாகாது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைங்க. அப்போ அந்த இதுக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னு விதி இருக்கிறப்ப மாத்த முடியாதுல்ல. அது மாதிரி அப்போ பிரபஞ்சம் வந்து ஒரு வழியை கொடுத்துட்டு தான் இன்னொரு வழி கொடுக்குது நம்மளுக்கு, சரியா? அப்ப எந்த வழி நான் மேடம் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேடையில ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு சொல்ல போனா குருன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேடையில அவங்க பேசுறாங்க, நம்மள வாடிக்கையாளர் தான் போய் உட்கார்றோம், வாடிக்கையாளர் தான் உட்கார்றோம். ஆனா பட் பேசுற மாதிரி அவங்கள்ட்ட நான் நட்சத்திரத்தை பத்தி அருமையா பேசுனீங்க மேடம், கொடுங்க மேடம் அப்படின்னு அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாட்ஸ்அப்லயே வந்தேன். அதுக்கப்புறம் சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்லயே வந்தேன். நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதோ இல்ல அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் வாட்ஸ்அப்ல உள்ள வந்தேன் என்றானே, சரியா? உங்களையே இந்த அங்கே அதே மேடையில உங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களையும் அவங்களையும் அதாவது ஃபர்ஸ்ட் மேடையில உட்கார வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் நான் அழைச்சேன். ஆனா பட் அது பிரபஞ்சம் எனக்கு இடம் கொடுக்கல, சரிங்களா? ரைட்டு, எப்போ நாளா கூப்பிட்டு பேச வச்சிரும்னு நினைச்சு அது நினைச்சது மாதிரி ஆட்டோமேட்டிக் நடந்துருச்சு, சரிங்களா? அப்போ அதாவது நாம நினைக்கிறது இல்லை, பிரபஞ்சம் முடிவு பண்ணும் எல்லாத்துக்குமே.
இப்ப நான் அதுல வந்து ரொம்ப பயிற்சி பண்ணவன் ஆயிட்டேன். என்ன காரணம்? எல்லாரும் நிறைய கூப்பிடுறோம், வர முடியாத சூழ்நிலை இருக்கு. வேற மாதிரி காரணம் காட்டுற மாதிரி இருக்கு. அவங்களாம் கோச்சுக்கிறதுல எந்த விஷயத்தையும் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நான் முடிவு கொண்டேன். இது அனுபவப்படும் போதும் தெரியுது. அனுபவப்படலாம் தெரியாதுல்ல. ஒரு நாள் நடத்திட்டு விட்டுட்டோம்னா வருத்தப்படுவோம். என்னன்னு கேட்டா, ஒரு நாள் நடத்திட்டோம். மறுபடியும் நடத்துறது இல்ல அப்படின்னா கண்டிப்பா வருத்தம் தான் வரும். ஏன்னா நம்பிக்கையா அவங்கள கூப்பிட்டோம். அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. வரலையே, ஏன் வரல? என்ன வரல? எதுக்கு வரல? அப்படின்னு காரணம் வரும். ஆனா நம்ம அடுத்தடுத்து கருத்தரங்கு நடத்துறப்போ அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிழைக்க முடியாது. சரிங்களா? வச்சுட்டு இருந்தா அடுத்த கருத்தரங்கு நடத்த முடியாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு நம்மளுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒவ்வொரு வகையிலையும் தள்ளிட்டு வெளியே வந்துடுறது. சரிங்களா? ரைட், ஓகே. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப அதாவது குபேர கலாசம் அவங்களுக்கு ரொம்ப அருமையான நன்றி. மனமாற நன்றி வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.